இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்துட்டு ஓப்பனிங்க நம்ம வேக்கப் சாங், அதாவது இந்த பொன்னி நதி பார்க்கணும் இந்த சாங்கோட ஆரம்பிச்சாங்க. அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, இந்த ராஜா ராணி டாஸ்க் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பாகுபலி படத்துல ராஜமாலா எப்படியோ அப்படிதான் பிக் பாஸ். அதே மாதிரி ராணா, இந்த மாதிரி பிரபாஸ், இவங்க ரெண்டு பேர் மாதிரியும் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அதாவது இந்த பெண்கள் சைடு வந்துட்டு ஒரு டீம் ஆகும், ஆண்கள் சைடு வந்துட்டு ஒரு டீம் ஆகும். ஆண்கள் சைடு ராஜா வேஷம், பெண்கள் சைடு கொடுத்தோன்னே இதுல வந்துட்டு பெண்கள் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாச்சனாக்கு வந்துட்டு ராணி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. மஞ்சரிக்கு வந்துட்டு அவங்க சைடுல தளபதி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. பவித்ரா வந்துட்டு அவங்களுக்கு இந்த ராஜமாதாவோட இது கொடுத்துருந்தாங்க, ராஜகுருவோட மாதிரி. அதே ஆண்கள் சைடு வந்துட்டு ராணாவுக்கு கொடுத்துருந்தாங்க ராஜா வேஷம். தீபக் வந்துட்டு படை தளபதி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு வந்துட்டு அவங்களுடைய பணியாளர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த சைடில் வந்துட்டு பெண்கள் சைடு வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு பனிப்பணி வேஷம் கொடுத்துருந்தாங்க. அவரைய ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இப்போ கொண்டு வரும்போது உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. வந்துட்டு பெண்கள் சைடு வந்து சாச்சனா உள்ள வரும்போது ஒரு கோஷம் வழக்கமா வாழ்க வாழ்க ராணியை வரவேற்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க சைட்லையும் கொடுத்தாங்க. குழந்தைங்க சைடு கொஞ்சம் ஒரு கட்டம் மேலமா போய் ஒரு சாங்கோட கொடுத்தாங்க. அது கொஞ்சம் சிங்கம்படியாக தான் இருந்துச்சு. ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்ல வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு அவங்க சைட்ல இருந்த கோலை காணும், ராணியோட கோலை காணும், அது தீவிரமா தேடணும். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆண்கள் தான் திருடி இருப்பாங்க அப்படின்னு கட்டம் கட்டிட்டு போயிட்டு சுத்தி தேடினாங்க. அவங்களுக்கே தெரியாம ரூல்ஸை பிரேக் பண்ணி அந்த சைடு நடந்து போயிருந்தாங்க. அதை வந்துட்டு அந்த சைடு ராஜாவான வந்துட்டு ராணா வந்துட்டு பார்த்துட்டாரு. அவரை பார்த்தோன்னு சொல்லி எல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவங்க கூட கேட்கும் போது, நீங்க எதுக்கு வந்தீங்க, எங்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கித்தானே வரணும். இல்லைங்க, நான் அதுவா தேடக்கா நானா வரல, எங்களுடைய ஆபரணம் வந்து தொலைஞ்சு போச்சு, கம்மல், அதை தேடி வந்தேன் அப்படின்னாங்க. அவங்க தீவிர சரி வந்துட்டீங்க டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் எதுக்கு டாஸ்க் பண்ணணும், உங்களுக்குலாம் ரூலே இருந்தபடி ரூலே கிடையாது, நான் படை தளபதி, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லாம அவங்க வந்துட்டு கூட தர்ஷிகா வந்துட்டாங்க. இல்லைங்க அவங்க போல, நான் தான் வந்தேன், என் கம்மல் தொலைஞ்சு போச்சுன்னு மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க. உடனே ஆண்கள் சைடு வந்துட்டு அது கொஞ்சம் வாக்குவாதமா போச்சு. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க, உங்ககிட்டே உண்மை இல்லை, நீங்க உண்மையை ஒத்துக்கிறதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்லை, நீங்களாம் என்ன ராஜ்யம் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. அதோட எண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க. சரி நீங்க எப்படியோ பண்ண முடியாதுன்னா விட்டுருங்க, காலம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் போயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்காக ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதுல வந்துட்டு என்னன்னா, இந்தியா வேர்ல்டு மேப்பை நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம், சேம் அதே தான். மேப் ஒன்று கொடுத்துட்டு ஒரு 20 கண்ட்ரி பேர் ஒன்று கொடுத்துட்டாங்க நேம் போர்டோட. அதை அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணணும். ஆண்கள் சைடு பெண்கள் சைடும் மார்க் பண்ணாங்க. அதோடைய முடிவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைடு ஜெயிச்சிட்டாங்க. அது ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட நாமினேஷன் யார் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதும் ஆண்கள் சைடுமே ஜெயிச்சிட்டாங்க. அதோட எண்டில் முடிவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாருன்னு. சிவாவை வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இது பண்ணிட்டாங்க. கடைசியா சிவாவை வந்துட்டு இந்த வாரம் நாமினேஷனுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க. யூ ஆர் ஷேவ்டு அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தோட பிக் பாஸ் வந்துட்டு முடிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது சிறப்பாக முடிஞ்சது. இந்த வாரம் 3 டாஸ்க்ல வந்துட்டு 2 டாஸ்க் ஜெயிச்சதுனால ஆண்கள் சைடு வந்துட்டு அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டாஸ்க்கு. அது என்னன்னா, இந்த இது வரைக்கும் நடந்ததை வச்சு அந்த அந்த ராஜாவோட அந்த சீட்டுக்கு போறதுக்கு மொத்தம் 5 படி இருக்குது. அதுல முதல் படி ஆண்கள் சைடு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாங்க. அடுத்த கட்டமா 2வது படி ஏறுறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது என்ன டாஸ்க்னா, ஒரு களிமண்ணெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம எப்படி இந்த பானை சட்டி எல்லாம் செய்வோம், அதே சேம் மாதிரி ஒரு களிமண்ணை கொடுத்துட்டு ஆண்கள் சைடு பெண்கள் சைடும் நீங்க போய் பிரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுல உங்களால என்னென்ன சின்ன சின்ன கைவினை பொருட்கள் மாதிரி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு நீங்க அதை காட்சிப்படுத்துங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு மார்க் போறேன்னு பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கு பண்ணி முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் தான். இவங்க சைடு வந்துட்டு சௌந்தர்யா உள்ள வந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பிரேக் பண்ணி ஏதோ ஒன்று கிரியேட் பண்றான் சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல உள்ள வந்துட்டாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. எதுக்காகன்னு தெரியல, காரணம் கேட்டா அதுவும் சொல்லல. பெண்கள் சைடும் கேட்டாங்க, நீ ஏன் போன, ஏதாவது வேலிட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, எதுவுமே பேசாம அப்படியே நின்று இருந்தாங்க. ஆண்கள் சைடு முடிவு பண்ணிட்டு, சரி நீங்க வந்துட்டீங்க, டாஸ்க் பண்ணிட்டு போங்க. ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. நீங்க இந்த ராஜ்யம் வாழ்க,
எங்க மன்னர் வாழ்க, தலை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நான் எங்க ராணியோடது மட்டும் தான் நாங்க வாழ்த்தி பேசுவேன், உங்க ராஜாவெல்லாம் வாழ்த்தியெல்லாம் பேச முடியாது அப்படின்னு டாஸ்க் பண்ணவே இல்லை. ஆண்கள் சைடு வந்து சரி நீங்க பண்ணலன்னா போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓடிட்டாங்க அவங்க பெண்கள் சைடுக்கு. அது வந்துட்டு டாஸ்க்கை பண்ணவே இல்லை சௌந்தர்யா. பெண்கள் சைடுல வந்துட்டு ரெண்டு தப்பு பண்ணாங்க. ரெண்டுக்குமே டாஸ்க் பண்ணவே இல்லை. ஆண்கள் சைடு விட்டுட்டாங்க போட்டுன்னு. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு பெரிய வாக்குவாதமா போச்சு. சாச்சனா வந்துச்சு அந்த பிக் பாஸோட டாஸ்க் எண்டிங்ல வந்துட்டு, நீங்க பேசுன சரியில்லை, ஹார்ட் பண்ற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி சில வாக்குவாதங்கள். உங்க சைடு ராஜா பேசவே மாட்டாரு, நீங்க தான் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவரும் பேச்சுக்கு வந்து ஏதோ பேசினாரு, அது பெருசா அந்த அளவுக்கு எடுபடலை. இருந்தாலும் பெண்கள் சைடு முழுக்க முழுக்க ஏதோ ஏதோ மறைக்கிற மாதிரி, உண்மையை ஒத்துக்காத மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கைவினை பொருட்களை செஞ்சு வச்சிருந்தாங்க. டாஸ்கோட கம்ப்ளீஷன் ப்ராசஸ் வந்துட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு அந்த இவங்க சைடில் படைத்தளபதி, அதாவது தீபக், அவங்க சைடில் படைத்தளபதி மஞ்சரி, ரெண்டு பேரும் போயிட்டு ஒவ்வொரு டீமும் மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்த பொருளெல்லாம் டாப் ஒரு 10 பொருள் சூஸ் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கத்துக்கு இவங்க மார்க் போடுவாங்க. அந்த மார்க் பேஸில் யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த 2வது படியை தாண்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ஜெயிச்சது ஆண்கள் சைடு தான். 2 படி ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் பேலன்ஸ் 3 படி தான் இருக்குது. பெண்கள் சைடு எதுவுமே ஜெயிக்கல. அந்த ஒரு ஏமாற்றத்தினாலேயோ இல்லை என்னமோ தெரியல, பெண்கள் சைடுல வந்துட்டு அந்த டாஸ்க் இதோட முடிஞ்சிச்சு. பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமே சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்துட்டு ஹார்ட் பண்றீங்க, பேச்சுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்க. இவங்க வந்துட்டு எங்க பவித்ராவுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்க பாட்டி மாதிரி நடக்கிறீங்க, பாட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு ஹார்ட் பண்ணிருச்சாமா. அதே மாதிரி சௌந்தர்யா அந்த செங்கோலுக்கு பதிலாக குச்சின்னுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆளுங்க சைடு இருந்துட்டு அது குச்சி இல்லைங்க செங்கோல் அப்படின்னு தெளிவாக தான் சொன்னாங்க. அதையே இவங்க ஏதாவது பண்ணி கிரியேட் பண்ணி கண்டென்ட் கொண்டு வரவங்க அப்படிங்கிறதுக்காக, இல்லை நீங்க என்ன ஹார்ட் பண்றீங்க, என்ன கேலி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் சைடு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனா தப்பு முழுக்க அவங்க சைடு தான் இருந்திருக்குது. அது அவங்க கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே இல்லை. இல்லைங்க, நாங்க வந்துட்டு சரியாதான் வேணும், நீங்க கேலி பண்றதா சொன்ன எங்களுக்கு தெரியல, அதை சொல்லி கொடுங்க, ஆனா என்ன கேலி பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஆனா அதுல அப்படிப்பட்ட எந்த விஷயமுமே நடக்கல. ஆனா பெண்கள் சைடு அவங்கள நாங்க கேலி பண்றீங்க, நீங்க ஹார்ட் பண்றீங்கன்னு சாச்சனை அழுகவே போயிடுச்சு கடைசியில. அதோட ஒரு ஓகே இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சது அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதுக்கு எல்லாம் முடிச்ச உடனே டயர்டா இருக்கும், போய் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படைத்தளபதி மஞ்சரி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதோட பிக் பாஸோட இந்த டாஸ்க் முடிஞ்சது. அடுத்த நாள்ல 3வது படிக்கான டாஸ்க்கு அடுத்த நாள்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.